தொடக்க உரையிலே அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களும் முன்பு உரையாற்றிய ஐயா மதிப்பிற்குரிய ஐயா ஒய்எஸ் மணியன் அவர்களும் தெளிவாக விளக்கி கூறினார். நமக்கு இருக்கிற சிக்கல் ஐயா சொன்னதை நம்ம ஒத்துக்கணும். அதாவது இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு, நாட்டுப்பற்று எல்லாம் பேசுகிற காங்கிரஸோ இல்லை பாரதிய ஜனதாவோ கர்நாடகா என்று வருகிற போது அந்த மாநில கட்சியாக மாறிவிட்டது. இது காங்கிரஸோ அல்லது கம்யூனிஸ்டோ கேரளா என்று வரும்போது அந்த மாநில கட்சியாக மாறிவிடும். இது நீண்ட காலமாக இருக்குது. அதுதான் அவங்க சொல்கிறாங்க, இந்தியா என்று ஒரு கொள்கை முடிவு, மாநிலம் என்ற போது அதுக்கு ஒரு கொள்கை முடிவை எடுத்துக்கொள்ளும். இப்போ பாரதிய ஜனதா எதிர்கட்சி என்றால் காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்குதோ அதே முடிவோட தான் ஒத்துப்போகும். ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது தமிழ்நாட்டுக்கு என்றால் அதே அவர்களாகும்போது அதே நிலைமை. இப்போ நமக்கு என்ன பேரவலம் எதனால நிகழுது அப்படின்னா, ஒரு சொட்டு தண்ணீர் கிடையாது அப்படின்னா உன்னோட கூட்டும் இல்லை, உனக்கு சீட்டும் இல்லைன்னு சொல்ல இங்கே ஒரு கட்சி இல்லை. பிரச்சனை அதுதான். அப்போ அவரோட கூட்டி அவன் தண்ணி தரலையோ, உரிமையை மறுக்கிறானோ, உரிமையை பறிக்கிறானோ, அவனோட கூட்டு வச்சு அவனுக்கு ஓட்டை போட்டு அவனுக்கு பதவி கொடுத்தா அப்போ எப்படி இந்த மண்ணின் மக்களின் உரிமை பாதுகாக்கப்படுங்கிற கேள்வி நமக்கு எழது. இது நீண்ட காலமாக நடக்குது, இன்னைக்கு நேரத்தில் இல்லை. உங்களுக்கு தெரியும், மேயர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஜெகதீஷ் ஷெட்டர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஐயா மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசிக்கும் போது ஒரு மாநில முதலமைச்சரை, நாட்டின் பிரதம அமைச்சரை அவமதிச்சுட்டு எந்திரிச்சு போயிட்டாப்புல ஜெகதீஷ் ஷெட்டர். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது. அப்படி என்ன பேச்சுவார்த்தை மூலம் என்ன தீர்வு காண்றதுக்கு இருக்குது? அவர்கள் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க, அணுக்கழிவை கோலார் தங்கவயலில் தோண்டி எடுக்கப்பட்ட அந்த குழியில புதைக்கலாம், உள்ள வச்சு மூடலாம். ஒரு கருத்து, மூடலாம்னு முடிவு எடுக்கல, ஒரு கருத்தை முன்வைக்குது. அந்த கருத்துக்கு பாரதிய ஜனதா, காங்கிரஸ், மதச்சார்பற்ற ஜனதாத்தெல்லாம் இருக்கிற கட்சியெல்லாம் அவர்கள் கட்சி கொடியை கீழே வச்சுட்டாங்க. கர்நாடக மாநிலத்துக்குன்ற ஒரு கொடி இருக்கு, அந்த கொடியை எடுத்துக்கிட்டு மொத்த பேரும் தெருவில் இறங்கி நிற்கிறாங்க. அதோட அந்த கருத்தையே செத்து போயிடுச்சு. தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது, மேகத்தாட்டில் அணை கட்டியே தீரணுங்கிற நிலைப்பாட்டில் காங்கிரஸும் ஒன்று தான், பாரதிய ஜனதாவும் ஒன்று தான், மதச்சார்பற்ற ஜனதாத்தளமும் ஒன்று தான், எல்லாம் ஒரே நிலைப்பாட்டில் நிற்பார். இப்போதுதான் இந்த ஒரு நம்பிக்கை வருது. இந்த கூட்டியவர் யார் என்பது பிரச்சனை இல்லை, கூட்டுவதற்கான நோக்கம் என்ன என்பதுதான் முக்கியம். யார் கிருஷ்ணசாமி, யார் கூட்டுறதுக்கு? கிருஷ்ணசாமி அது இல்லை. மண்ணின் மக்களின் உரிமைக்கு எவன் நிற்கிறானோ, உணர்வோடு நிற்கிறவன்லாம் ஒன்னா நிற்கணும். நிற்பான் தமிழன்னு வந்தாதான் பயப்படும். அவன் நமக்கு கொடுக்க கூடாது நிற்கும் போது